ஐந்து கரத்தினை ஆணை முகத்தனை இந்தின் இளம்பிறை போலும் ஏற்றனை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே. முதல் கடவுளான விநாயக பெருமானை வணங்கி அம்மன் அருள் டிவி நேர்களுக்கு அன்பான வணக்கங்கள். உங்கள் பாரம்பரிய அருள்வாக்கு ஜோதிடர் பாலசுப்ரமணியன். அடியனின் அன்பு வணக்கங்கள். என்றும் குருவழியில் குருவை நேசிப்போம், குருவை போற்றுவோம். இப்போ நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, குரு வக்ர நிவர்த்தி பெயர்ச்சி. இந்த குரு பகவான் பாத்தீங்க அப்படின்னா, அதாவது தனுசு ராசிக்கும் மேச ராசி மீன ராசிக்கும் உள்ள அதிபதி. அவர் பாத்தீங்க அப்படின்னா மேச வீட்டுல ஒரு வருட காலம் பயணம் செஞ்சுட்டு இருக்காரு. அவர் இது வரைக்கும் வக்ரத்துல இருந்தார். வக்ரத்துல இருந்து யாராருக்கு நல்லது கெட்டது, இந்த 12 ராசிகள்லையுமே இந்த ஒரு குரு பகவானாகப்பட்டது வக்ர நிவர்த்தி ஆகிறார். இப்ப இது வரைக்கும் வக்ரத்துல இருந்த குரு பகவான் இப்ப வக்ர நிவர்த்தி ஆகும் பொழுது இந்த 12 ராசிகளுக்கும் எப்படிப்பட்ட பலனை கொடுப்பாரு அப்படிங்கிற ஒரு விஷயத்த நம்ம விரிவா பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி பாத்தீங்க அப்படின்னா, இந்த குரு வக்ர நிவர்த்தி பயிற்சி எப்ப அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, அதாவது மார்கழி மாசம் 15ஆம் தேதி 31/12/2023 ஞாயிற்றுக்கிழமை காலையில 7:07 பாத்தீங்க அப்படின்னா நிவர்த்தி ஆகிறார். அவர் நிவர்த்தி ஆகி இந்த குரு இருக்கக்கூடிய இடத்தை விட பார்க்கக்கூடிய பார்வைக்கு பலன் அதிகம். குரு பார்த்தால் கோடி நன்மை. அவருடைய பார்வைங்கிறது பாத்தீங்க அப்படின்னா 1, 5, 9. அப்ப இந்த எந்தெந்த ராசிக்கு எப்படி அள்ளி கொடுக்க போறாருங்கிற ஒரு விஷயத்த நம்ம விரிவா பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி பாத்தீங்க அப்படின்னா, இந்த கிரகங்களினுடைய நிலை, அந்த வக்ர நிவர்த்தி ஆகும்போது கிரகங்களினுடைய நிலை எப்படி இருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். தனுசு லக்கணம் பூராட நட்சத்திரத்துல பாத்தீங்க அப்படின்னா லக்கணம் விழுகுது. சூரியன் பாத்தீங்க அப்படின்னா தனுசுலயே பூராடம் 1ஆம் பாதத்துல விழுகுது. சந்திரன் பாத்தீங்க அப்படின்னா எந்த ராசிலனா சிம்ம ராசி மக நட்சத்திரத்துல ராசியில வருது. செவ்வாய் தனுசுல வருது மூல நட்சத்திரத்துல. புதன் பாத்தீங்க அப்படின்னா விருச்சிக ராசியில கேட்டை நட்சத்திரம் சுயசாரத்திலேயே புதன் பகவான் நிற்கிறாரு. குரு பாத்தீங்க அப்படின்னா மேசத்துல அஸ்வினி 4ஆம் பாதத்துல நிற்கிறாரு. சுக்கிரன் விருச்சகத்துல செவ்வாயுடைய வீட்டுல பாத்தீங்க அப்படின்னா அனுஷ நட்சத்திரம் 2ஆம் பாதத்துல இருக்காரு. சனி பகவான் கும்பராசியில ராகுடைய சாரத்துல சதய நட்சத்திரத்துல அவர் பயணம் செய்கிறாரு. ராகு இப்பதான் அவர் பெயர்ச்சி ஆகி மீன ராசியில அவர் ரேவதி நட்சத்திரம் 4ஆம் பாதத்துல அவர் பயணம் செய்கிறாரு. கேது பாத்தீங்க அப்படின்னா கன்னி ராசியில சித்திரை நட்சத்திரம் 2ஆம் பாதத்துல அவர் பயணம் செய்கிறாரு. இப்ப இந்த கிரகங்கள் எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா இதனுடைய வக்ர நிவர்த்தி பெயர்ச்சியானது எப்படிப்பட்ட பலனை கொடுக்குது இந்த 12 ராசிக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்ம விரிவா பார்க்க போறோம். என்றும் கலகலப்பான மிதுன ராசி அன்பர்களே, இந்த மிதுன ராசி பாத்தீங்க அப்படின்னா எப்பவுமே ஒரு கலகலப்பு தன்மை கொண்டவர்கள். அவருடைய ராசியினுடைய சிம்பிள் இரட்டையர்கள், இரட்டை குழந்தைகள் படம் அதுல இருக்கும். அப்போ அந்த குழந்தைகள் என்ன ஒரு கலகலப்பு, ஒரு கவலை இதெல்லாம் இல்லாமல் இருக்காங்களோ அந்த மாதிரி ஒரு நிலையை கொண்டவர்களாக இருப்பாங்க. எல்லாருக்கும் அந்த நிலை வாய்க்கும் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. அவரவருடைய விதி ஜாதகத்தினுடைய அமைவை பொறுத்து அவரவர் நிலை அமையும். அவர்களுடைய கர்ம வினை, அதாவது விதி மதி கதி சொல்லுவோம். விதி ஜாதகத்துல என்ன இருக்கோ அது வேலை செய்யும். அது இல்லாம இந்த கிரகத்தினுடைய அமைப்பு அந்தந்த கோச்சார பிரகாரம் எங்க இருக்கு, இந்த தசாபுத்தி காலங்கள் என்னென்ன நடக்குது, அதை வச்சுதான் ஒரு ஜாதகத்தினுடைய அமைப்பு சொல்லலாம். இந்த மிதுன ராசிக்கு கிட்டத்தட்ட இப்போ பாத்தீங்க அப்படின்னா 7வை சனியினுடைய தாக்கத்துல இருந்து அவங்க எல்லாம் மாறி இன்னைக்கு ஒரு நல்ல நிலைமையில இருக்காங்க. இந்த மிதுன ராசி 7வை சனியினுடைய தாக்கம் அப்படின்னாலே பாத்தீங்க அப்படின்னா தன்னை அறியாம ஒரு பயம் வந்துடும். 2.5 வருஷம் ஒரு ராசியை கடக்கணும், 7.5 வருஷம் ஒரு சனியினுடைய தாக்கம்.
மற்ற கிரகங்கள் மாசத்துல கடந்து போற கிரகங்கள் கூட இருக்கு. 45 நாள் செவ்வாய், குரு பகவான் 1 வருஷம், ராகு கேது 1.5 வருஷம். இப்படி இருக்கையில சனி பகவான் 2.5 வருட காலங்கள் ஆகுது ஒரு ராசியை கடந்து போறது. அதுலயும் வக்ரகதி காலங்கள் ஆச்சு அப்படின்னா இன்னமும் கூட ஆகும். அப்படி இருக்கும் பொழுது இந்த மிதுன ராசிக்கு அஷ்டம கால சனி காலம் ஓடிக்கிட்டு இருந்துச்சு. அதெல்லாம் மாறி இன்னைக்கு உங்களுடைய 10ஆம் இடத்து அதிபதி குரு பகவான் லாபஸ்தானமான 11ஆம் இடத்துல வக்ரத்துல இருந்தாரு. இந்த வக்ரகதி காலங்கள்லாம் மாறி இன்னைக்கு வக்ர நிவர்த்தி ஆகி உங்களுக்கு பாத்தீங்க அப்படின்னா உங்களுடைய 3ஆம் இடத்தை சகோதர ஸ்தானத்தை பார்வையிடுகிறார். உங்களுக்குள்ள அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி இந்த மாதிரி உள்ளவர்களுக்குள்ள உள்ள ஒரு கருத்து வேறுபாடுகள் இருந்தது எல்லாமே நீங்கி உங்களுக்குள்ள ஒரு நல்ல ஒரு மனப்பான்மை வளர்றதுக்கான ஒரு வாய்ப்பு உண்டு. பணங்காசுக ஹெல்ப் பண்ணிக்கிறது, பேச்சுவார்த்தைகள் எல்லாமே மாறும். அப்போ இந்த சகோதர ஸ்தானம், கூட்டாளிகள், பொதுஜன தொடர்புகள், உங்களுடைய முயற்சி ஸ்தானமும் அதுதான். இது வரைக்கும் எந்த முயற்சியுமே எடுக்காம இருந்த நீங்கள் பாத்தீங்க அப்படின்னா இனிமேல் ஒரு நல்ல முயற்சியா எடுத்து அதுல வெற்றி கண்டிப்பா ஆகும். வெற்றி பெற வாய்ப்புகளும் உண்டு. ஒரு தொழிலா இருக்கட்டும், மற்ற விஷயங்களா இருக்கட்டும், எதா இருந்தாலுமே கொஞ்சம் நீங்க முயற்சி எடுக்கிறது ஒரு நல்ல ஒரு விஷயமா இருக்கும். உங்களுடைய 3ஆம் இடத்தை குரு பகவான் பாக்குறதுனால பாத்தீங்க அப்படின்னா முயற்சி ஸ்தானங்கள் கண்டிப்பாக வெற்றி பெறும். அடுத்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுடைய 5ஆம் இடத்தை குரு பகவான் 7ஆம் பார்வையாக பார்ப்பதினால் 7 அப்படிங்கிறது கலத்திரஸ்தானம். நீண்ட நாள் திருமணமே ஆகல, தடை தாமதமா இருக்கு, பொண்ணா இருந்தாலும் மாப்பிள்ளையா இருந்தாலும் வர்ற வரன்கள் தட்டி தட்டி போய்கிட்டே இருக்கு, இது எப்ப நடக்கும் அப்படின்னா இந்த மாதிரி நேரங்கள்ல கண்டிப்பாக நிறைவேறும். 7ஆம் பார்வையா அவர் பார்க்கறதுனால பாத்தீங்க அப்படின்னா உங்களுடைய 5ஆம் இடத்துல காதல் திருமணங்கள் கைகூடும். அதாவது அது இல்லாம திருமணம் சார்ந்த விஷயங்கள் நல்லாவே கைகூடும். அதிலும் மறுமணம் சார்ந்த விஷயங்கள்னு சொல்றது அது ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கும். நீண்ட நாள் அதாவது பாத்தீங்க அப்படின்னா நீண்ட நாள் பயணம் செய்யக்கூடிய கிரகங்கள் எல்லாமே மாறி இன்னைக்கு உங்களுக்கு அஷ்டம சனி காலங்கள் எல்லாமே நிறைவேறி எல்லாம் அஷ்டம சனிங்கிறது உங்களுக்கு கிடையாது, எல்லாமே நல்லா மாறிடுச்சு. இந்த 5ஆம் இடத்தை பார்ப்பதினால் குரு பகவான் உங்களுடைய ராசிக்காக மிதுன ராசிக்கு 5ஆம் இடத்தை பார்க்கறதுனால அது குலதெய்வ ஸ்தானம், பூர்வ புண்ணிய ஸ்தானம். அப்போ பாத்தீங்க அப்படின்னா குழந்தைகள் நீண்ட நாள் பாத்தீங்க அப்படின்னா குழந்தைகளே இல்லை, 1 வருஷமா இல்லை, 2 வருஷமா இல்லை, 5 வருஷமா இல்லை, நிறைய அப்படி உள்ள நபர்கள் எல்லாருக்குமே குரு பார்த்தால் கோடி நன்மை. அவர் இவ்வளவு நாள் பார்த்துக்கிட்டு இருந்தாரு அப்படின்னாலும் வக்ரம் பெற்று பார்த்துக்கிட்டு இருந்தாரு. இன்னைக்கு அந்த வக்ரகதி காலங்கள் எல்லாமே மாறி நல்லதா ஒரு வாய்ப்புகள் கிடைச்சிருக்கு. அந்த வாய்ப்புகள் குரு அப்படின்னாலே குழந்தைக்காரகன்னு அர்த்தம். குரு அப்படின்னா பொன்னன், தங்க நகைய தங்க நகை எடுக்க வாய்ப்பு உண்டு. குரு அப்படின்னா குழந்தைகள் கருவுகள் உருவாக வாய்ப்பு உண்டு. குழந்தைகள்னால ஒரு நல்ல பெயர்கள் கிடைக்கவும் வாய்ப்பு உண்டு. படிப்பு சம்பந்தமா குழந்தைகள் பாத்தீங்க அப்படின்னா சின்ன சின்ன குழந்தைகளாகட்டும், பெரிய பிள்ளைங்களாகட்டும் எல்லாமே ஓரளவுக்கு வெற்றி பெறதுக்கான ஒரு வாய்ப்புகள் கிடைக்கும். வெளியூர் வெளிநாடு பயணங்கள் இந்த மாதிரி உள்ள நபர்கள் யாரா இருந்தாலுமே ஓரளவுக்கு அவங்களுக்கும் கைகூடும். வெளிநாடு பணம் கட்டிட்டேன், வெளிநாடே போக முடியல, அந்த மாதிரி ஒரு விஷயங்கள்லாம் தாண்டி நல்லது நடக்கவும் வாய்ப்புகள் உண்டு. அடுத்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுடைய 7ஆம் இடத்தை 9ஆம் பார்வையாக பார்ப்பதினால் குரு தானே, இப்போ குருவை பற்றி தான் நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம். குருவினுடைய பார்வை மட்டும்தான் நான் சொல்கிறேன். அதுலேயும் மற்ற கிரகங்கள் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 3ஆம் வீட்டு அதிபதி சூரிய பகவான் உங்களுக்கு 7ஆம் இடத்துல இருக்காரு. 7ஆம் இடத்துல இருந்து உங்களுடைய ராசியவே அவர் பார்க்கறதுனால உங்களுக்கு பெருசாக ஒன்றும் பாதிப்புகள் ஒன்றும் வராது, பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அதிலும் இந்த மிதுன ராசி அப்படின்னாலே புதனுடைய ராசி. இந்த புதனுடைய ராசிங்கிறதுனால புதன் பகவான் உங்களுக்காக பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்காக ஒரு 6ஆம் இடத்துல இருக்காரு. உங்களுக்கும் 4க்கும் உள்ள அதிபதி 6ல் இருக்கிறதுனால உங்களுக்கு அதுவே ஒரு ப்ளஸ் பாயிண்டாக தான் அமையும். அது இல்லாமல் இந்த
7ஆம் இடத்தை பார்ப்பதினால், 7 அப்படிங்கிறது வந்து ஒரு சில மனைவி ஸ்தானங்கள், கணவன் மனைவி இருவருமே கருத்து வேறுபாடுகளில் ஒரு சிலர் இருப்பாங்க. அந்த கருத்து வேறுபாடுகள்லாம் நீங்கி நல்லதாக மாறுறதுக்கான வாய்ப்புகள் உண்டாகும். கணவன் மனைவி பிரிவினையில் இருக்கக்கூடியவர்கள், அந்த மாதிரி உள்ளவர்கள்லாம் வந்து ஒன்று கூடுறதுக்கான ஒரு வாய்ப்புகள் கிடைக்கும். அது இல்லாமல் அப்பா 9ஆம் பார்வை அப்படிங்கிறதுனால அப்பா வழி சொத்துக்கள் சம்பந்தமாக அப்பாவினுடைய உடல்கள், அப்பாவை விட்டு பிரிஞ்சு இருக்கிறது, இதெல்லாம் கூட ஒன்று கூடுறதுக்கான ஒரு வாய்ப்புகள் கிடைக்கும். கண்டிப்பாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் புதன் அப்படிங்கிறதுனால இந்த டாக்குமெண்ட் சம்மந்தமாக, படிப்பு சம்மந்தமாக, எழுத்து கணிதங்கள் சம்மந்தமாக முன்னேறதுக்கான ஒரு வாய்ப்புகள் உண்டு. அதுலேயும் வேலை பார்க்குறது, ப்ரமோஷனாக இருக்கட்டும், பதவி உயர்வாக இருக்கட்டும், சம்பள உயர்வாக இருக்கட்டும், இதெல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நல்லாவே இருக்கும். ஒரு மனிதனுக்கு வந்து 5 அறிவுக்கு மேலேயும் ஒரு 6ஆம் அறிவுன்னு ஒன்று உணர்த்தக்கூடிய கிரகம் அப்படின்னா அது புதன் பகவான். அப்போ அந்த பகுத்தறிவுங்கிற ஒரு விஷயத்த நல்ல ஒரு யோசனை பண்ணி பேச்சு வார்த்தைகள், இப்போ பெரிய பெரிய மேடை பேச்சாளர்கள் இந்த மாதிரிலாம் பாருங்க, நல்லா பேசக்கூடிய திறமையான ஆற்றல் உள்ளவர்கள் எல்லாருமே இந்த புதனுடைய ஆதிக்கங்கள் அவங்களுக்கு நல்லா இருக்கும். அப்போ உங்களுடைய ராசியை பொறுத்தளவுக்கு குரு பகவான் லாபஸ்தானமான 11ஆம் இடத்தில் இருப்பதினால் ஓரளவுக்கு எந்த வகையிலையும் குறைகள் இருக்க வாய்ப்புகள் இல்லை, பயப்பட வேண்டியதில்லை, நல்லாவே இருக்கும், குறைகள் இருக்காது. சரி, இதில் வந்து உங்களுடைய ராசியில் வந்து மிருகசிரீஷம், திருவாதிரை, புனர்பூசம். மிருகசிரீஷம்ங்கிறது செவ்வாயுடைய நட்சத்திரம். அவர் வந்து உங்களுக்கு 6க்கும் 11க்கும் உள்ள அதிபதி. அவர் வந்து உங்களுக்காக 7ஆம் இடத்துல இருக்காரு. 7ல் இருந்து உங்களுடைய ராசியவே 7ஆம் பார்வையாக பார்க்குறாரு சூரியனோட சேர்ந்து. அப்போ கண்டிப்பாக உங்களுக்கு பார்வை இருப்பதினால் நல்ல ஒரு மாற்றங்கள் தர வாய்ப்பு உண்டு. மிருகசீரிஷ நட்சத்திரம் செவ்வாயுடைய நட்சத்திரங்கிறதுனால செவ்வாய் பகவான் அஸ்தமனத்தில் இருக்காரு. அஸ்தமனமாகி உங்களை பார்க்கறதுனால ஒரு சில சூரியனோட சேர்ந்து தான் பார்க்குறாரு, பாதிப்புகள் ஏற்படாது, பயப்பட வேண்டியதில்லை. இருந்தாலும் இந்த செவ்வாயினுடைய பார்வையில் இருப்பதனால் நீங்களுமே வந்து ஒரு முருகனுடைய வழிபாடுகள் பண்ணுறதுங்கிறது ரொம்ப ரொம்ப ஒரு சிறப்பான ஒரு விஷயமா இருக்கும். அடுத்து வந்து திருவாதிரை நட்சத்திரம். திருவாதிரை அப்படிங்கிறது ராகுடைய நட்சத்திரம். இந்த ராகு பகவான் உங்களுக்கு லாபஸ்தானத்துல இருந்து இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா 10ஆம் இடமான தொழில் ஸ்தானத்துக்கு போயிட்டார். தொழில் ஸ்தானத்துக்கு அவர் போகிறதுனால தொழிலை பிரமாண்டம் பண்ணுறதுக்கான ஒரு வாய்ப்பு உண்டு. தொழில் அப்படின்னாலே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ராகு அப்படின்னா எண்ணற்ற அப்படின்னு ஒரு கணக்கு இருக்கு. அவர் எந்த நிலையில எந்த ஸ்தானத்துல போறாரோ அந்த நிலையை உயர்த்துறதுக்கான வாய்ப்பு அவர்கிட்ட உண்டு. மற்ற கிரகங்களோட சேர்ந்தாலும் அந்த கிரகங்களுடைய வேலையவும் சேர்த்து ராகு கேதுதான் செய்கிறது. அப்போ இந்த ராகு பகவான் 10ஆம் இடமான தொழில் ஸ்தானத்தில் இருக்கிறதுனால 10ஆம் வீட்டு அதிபதி 11ல் இருக்கிறதுனால வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக நல்ல மாற்றங்கள் உண்டு. இந்த திருவாதிரை நட்சத்திரக்காரர்கள் ஒரு அறிமுகமே இல்லாத ஒரு நபர்கிட்ட கூட நல்ல பேச்சுவார்த்தையாக பேசிடுவாங்க. ஏன்னா அவங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு அன்பா அறிமுகம் இல்லாத ஆள்கிட்ட கூட பேச்சுவார்த்தை பேசுறது, அவங்க அடுத்தவங்களால் கவரப்படக்கூடியவர்கள். பேச்சு மூலியமா அடுத்தவங்களை பேச்சினாலேயே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கவரக்கூடியவர்கள். அப்படி உள்ள ஒரு நபர்கள் தான் இந்த திருவாதிரை நட்சத்திரக்காரர்கள். திருவாதிரை நட்சத்திரம் இந்த ராகுடைய நட்சத்திரமாக இருந்தாலும் ராகு பகவான் நல்ல நிலையில் இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு நல்ல மாற்றங்கள் தர்றதுக்கான வாய்ப்பு உண்டு, பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. சரி, அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா புனர்பூச நட்சத்திரம். புனர்பூசம் அப்படிங்கிறது குருவுடைய நட்சத்திரம். இந்த குரு பகவான் உங்களுக்கு லாபஸ்தானமான 11ஆம் இடத்துல இருக்கார். அவர் இவ்வளவு நாள் வக்ர சூழ்நிலையில் இருந்தார். இந்த வக்ர நிவர்த்தி ஆகி உங்களுக்கு 3ஆம் இடம், 5ஆம் இடம், 7ஆம் இடம் இதெல்லாம் பார்க்கறதுனால வெளிநாட்டு தொடர்புகள், உங்களுக்கு வேலை வாய்ப்புகள், ஒரு போலீஸ் வேலை பார்க்குறவங்களா இருக்கட்டும், அது இல்லாமல் இராணுவம், இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா செவ்வாயுடைய தொடர்பு தான். செவ்வாய் ஒரு ராசியில் வந்து எப்படி இருக்குது, ஒரு ஜாதகத்தில் எப்படி இருக்குங்கிறத முடிவு பண்ணி தான் அந்த மாதிரி ஒரு வேலைகள்
நிர்ணயிக்க முடியும். அதுவும் இல்லாமல் இந்த புனர்பூசம் குருவுடைய நட்சத்திரங்களால குரு பகவான் ஒரு ஜாதகத்தில் எப்படி இருக்காரு அப்படிங்கிறத வச்சுதான் அதை விட சிறப்பான ஒரு விஷயத்தை யோசிக்க முடியும். அப்போ இந்த குரு பகவான் விதி ஜாதகத்தில் இருந்தால் என்ன பலன், கோச்சாரத்தில் இப்போ எந்தெந்த கிரகங்கள் எங்கெங்கே இருந்தால் என்ன பலன், அதுலேயும் தசாபுத்தி காலங்கள் நடந்தால் என்ன பலன் அப்படிங்கிறத நம்ம விரிவாக ஒவ்வொருத்தருக்குமே பார்த்தீங்க அப்படின்னா இதை தெளிவாக சொல்லியிருக்கோம். அதைத்தான் நம்ம விதி மதி கதின்னு சொல்கிறோம். அப்போ இந்த குரு பகவான் பார்வையில் இருந்தாலும் சரி, குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு வந்தாலும் சரி, உங்களுடைய விதி ஜாதகத்தில் இருந்தாலும் சரி, இதெல்லாம் என்ன பலன் அப்படிங்கிறது அவரவருடைய ஜாதகத்தை பார்த்து அது முடிவு பண்ணிக்கலாம். இருந்தாலும் இந்த புனர்பூச நட்சத்திரம் குருவுடைய நட்சத்திரங்கள்னால இந்த குரு பகவான் இப்போ வக்ர நிவர்த்தியாகி உங்களுடைய 3ஆம் இடம் 5ஆம் இடம் 7ஆம் இடம்ங்கிறதுனால ஓரளவுக்கு நல்ல மாற்றமாகவே தர்றதுக்கான வாய்ப்பு உண்டு இந்த குரு வக்ர நிவர்த்தி பயிற்சியானது. நன்றி, வணக்கம்.